அடுத்த ஒரு சிறந்த சதக்கா தான் தேவையுடையவர்கள் தேவையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி நாங்கள் செய்கிற சதக்கா. அந்த சதக்காவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளோ கூலி தாரான்? நாங்கள் மஸ்ஜிதுன் நபவியில் 1000 வருஷங்கள், 1000 வருஷம்ண்டா எவ்வளோ காலம்? எங்களுக்கு 1000 வருஷம் வாழிலுமா? இல்லை, 1000 வருடங்கள் நாங்கள் ஏத்திக்காக இருந்த நன்மைகளை அல்லாஹ் ஒருத்தர தேவையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி எங்களுக்கு நன்மை தாரான். பாருங்கள், ஒருத்தருக்கு கடன், எனவே நாங்கள் அந்த கடனை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி சதக்கா கொடுக்குறோம். ஒருத்தருக்கு ஒரு எக்ஸாம் ஃபீ ஒன்று கட்டணும், அப்போ அதுக்காக வேண்டி நாங்கள் அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி நாங்கள் சதக்கா கொடுக்குறோம், செலவழிக்கிறோம். இப்படி ஒருத்தர தேவை ஒரு கஷ்டம் எங்களுக்கு தெரியும், தேவைண்டு வந்தேன்னு சொன்னால் அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அப்போ அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி நாங்கள் ஒருத்தருக்காக வேண்டி செலவழித்தால் மஸ்ஜிதுன் நபவியில் 10 வருடங்கள் 1000 வருடங்கள் ஈத்துக்காஃப் இருந்ததை விட அதிகமான நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு தரான். நாங்கள் 1000 வருஷம் ஈத்துக்காஃபி கேளுமா? ஏலா. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு அது இஹ்லாசுன்னியா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஈத்துக்காஃபாக ஆகிக்குமா? ரைஸ். எனவே அப்படியான ஒரு நன்மையை அவ்வளோ பெரிய நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சதக்கா தான் என்ன? தேவையுடையவர்களுக்கு செலவழித்தல், ஒருத்தர தேவையை நிறைவேற்றத்துக்காக வேண்டி செலவழிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் நஃபஸ குர்பத்தன் மின் குரபி துனியா, ஒரு மனுஷனுடைய உலகத்தில் ஒரு கஷ்டத்தை அவர் நீக்கிறதுக்காக வேண்டி செலவழித்தால் நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் யௌமல் கியாமா, அவருடைய மறுமையில் வரப்போகிற ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் அவருக்கு நீக்கிடுவான். அப்போ மறுமையில் வர கஷ்டம் இல்லையா, மறுமையில் நாங்கள் போனால் சூரியன் ஒரு சாண அளவுக்கு இல்லையா இறங்கிக்கும், சூடாகிக்கும். அப்போ எல்லோரும் வேர்வையில் தாண்டு கொண்டிருக்கிற உலகத்தில் நாங்கள் ஒத்தட தேவையை நிறைவேற்றினால் அந்த நேரத்தில் எனக்கு என்ன தேவை? அந்த சூரியன் எனக்கு சூடாகிக்கப்படாது என்றது என்ற ஒரு தேவை. எனவே அந்த தேவையை அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றி தருவான். எனவே மறுமையில் அல்லாஹ் எனக்கு வரப்போகிற ஒரு கஷ்டத்தை நீக்கிடுவான். அது எவ்வளோ பெரிய ஒரு இது உண்டு நான் செய்கிற ஒரு சின்ன ஒரு சதக்காவினூடாக. எனவே இந்த பாருங்கள், இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா என்ற பண்பு எங்கள்கிட்ட வரணுமென்றதுக்காக வேண்டி எங்களை உற்சாகமூட்டுகிறார். அதே போல் இன்னொரு சதக்கா தான் நாங்கள் செய்யக்கூடிய சிறந்த சதக்காவில் அஸ்ஸதகா அலல் யதீம், அனாதைகளுக்காக வேண்டி நாங்கள் செலவழிக்கின்ற சதக்கா. ரைட். அதாவது நாங்கள் இப்போ எங்களோட ஊர், இந்த ஊரில் இந்த ஒரு ஊர் முஸ்லீம் ஊர் என்றதுக்கான அடையாளம் என்ன? பள்ளி ஒண்டிக்கணும் இல்லையா? ரைட். ரமலான் வந்தால் பள்ளியெல்லாம் சும்மா லைட்டெல்லாம் போட்டு சும்மா இதாக ஈக்கணும், பாங்கு சத்தம் கேட்கணும். இதானே முஸ்லீம் ஊரண்டா? ரைட். உண்மையிலே முஸ்லீம் ஊர் என்றால் அடையாளம் என்ன? அங்கே இஹ்திராமுல் யதாமா, அந்த ஊரில் இருக்கிற அனாதைகள் கௌரவமாக நடத்தப்படுவார்கள். தக்ரீம், அவங்க எல்லாத்தையும் என்னது, அவங்க அந்த சீப்பாக நினைக்கப்பட மாட்டாங்க. இதுதான் ஒரு முஸ்லீம் ஊரினுடைய அடையாளம். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன வ காஃபிலுல் யதீம் ஹாகதா ஃபில் ஜன்னா, நானும் அனாதையை அரவணைக்கின்றவரும் பொறுப்பெடுக்கின்றவரும் சொர்க்கத்தில் இப்படி சேர்ந்திருப்போம் என்று சொன்னாங்க, ஒன்றா சேர்ந்திருப்போம் என்று. அப்போ நாங்கள் அனாதைகளுக்காக வேண்டி செலவழிக்கிறது ரசூலுல்லாவோடு எங்களுக்கு சேர்ந்திருக்கேலுமான ஒரு நன்மை கிடைக்குது. அப்போ அப்போ இது சதக்கால மிகச்சிறந்த சதக்காக்கள். எனவே நாங்கள் நிறைய சதக்கா கொடுக்கணும், அதுலேயும் மிகச்சிறந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சதக்காக்களை நாங்கள் பார்த்து நாங்கள் செய்யணும். எங்களோட பிள்ளைகளை நாங்கள் சதக்கா தொழுகிறதுக்கு எப்படி பழக்கிறோம், குர்ஆன் ஓதுறதுக்கு எப்படி பழக்கிறோம், அதே போல் சதக்கா கொடுக்குறதுக்கு நாங்கள் பழக்கணும், சம்பாதிக்க பழக்கணும். ரைட். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா கேட்குற, நோன்பு வரப்போக்கல்ல, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், ரஜப் ஷாபான் மாதத்தில் எனக்கு பரக்கத் செய்யுங்கோ, அல்லாட துவாக்கு பரக்கத் செய் யா அல்லாஹ், ரமலானை அடையக்கூடிய பாக்கியது தான். ரமலான் வந்தால் என்ன செய்கிற ரசூல்லா? ரமலான் வந்தால் என்ன செய்கிற? ரமலான் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசும் காற்றை விட அதிகமாக செலவழிக்கக்கூடிய ஆக்களாக இருந்தார். அப்போ ரமலானில் செலவழிக்கிறதுக்கு ரஜப்லேயும் ஷாபான்லேயும் அல்லாட்ட பரக்கத்தை கேட்டிக்கிற, அவரோட வியாபாரத்தில் பரக்கத்தை. அப்போ நாங்கள் ரமலானில் செலவழிக்கிறதுக்கு ஷாபான்லேயும் ரஜப்லேயும் ஷாபான்லேயும் நல்லா சம்பாதிக்கணும். என்னத்துக்கு? ரமலானில் செலவழிக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் நினச்சிக்கப்படாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு சதக்கா கொடுங்கன்னு சஹாபாக்களுக்கு ஒரு பயான் ஒன்று பண்ணுறாய்க்கும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செலவழிக்கிறாய்க்கும். அப்படி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
செலவழிச்சதுக்கான உதாரணங்கள் பெரிய பெரிய செலவழிச்சதுக்கான உதாரணங்கள் ஒரு கொட்டை உண்டிக்கு. ரைட். அப்போ ரமலான் மாதம் வந்தால் ரசூல்லா வீசும் காற்றை விட அதிகமாக செலவழிப்பார். ரைட். ரசூல்லா நிறைய சொத்துக்களை வாங்கி வகுப் பண்ணிக்கிறார், வகுப் செஞ்சுக்கிறார், பொது சொத்துக்களாக வகுப் செஞ்சுக்கிறார். இப்படி அப்போ ரசூல்லா இஸ்லாசம் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். குர்ஆனில் செல்வார் அல்லாஹ் தாலா ஃபாமல் யதீம ஃபலா, இப்படி சூரத்துல் துஹால் அல்லாஹ் சொல்கிற ஃபாகுனா, நாங்கள் அவரை ஏழையாக கண்டோம், வஜதக ஆயிலன், அவரை நாங்கள் ஏழையாக கொண்டோம், ஃபாகுனா, நாங்கள் அவரை செல்வந்தனாக மாற்றினோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பாதிச்சு செலவழித்தார். எனவே நாங்கள் திட்டமிட்டு நல்லா செலவழிக்கணும். இந்த பண்பு ஒரு முன்னேற்றத்தில் எப்பயும் மீக்கணும். கடைசியாக எங்களோட சதகாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு சில 3 விஷயங்களுக்கு சதகாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும் என்றால், முதலாவது இஹ்லாசுன் நிய்யா, எங்களோட எண்ணம் தூய்மையாக இருக்கணும். ரைட். அதே போல் அதில் அடுத்த ஆப்போசிட் ரியா, முகஸ்துதி என்றால் எங்களோட சதக்காக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது எவ்வளோ கோடிக்கணக்கான சதக்காக்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன ரூபாக்களாக இருந்தாலும் அல்லாஹ் தாலா அந்த இஹ்லாசுன் நிய்யாவுக்கு மிகப்பெரிய கூலியலை கொடுக்குறான். இது முதலாவது விடயம். ரெண்டாவது, நாங்கள் கொடுக்குற சதக்கா மின் மாலில் ஹலால், ஹலாலான சல்லிலேருந்து கொடுக்கணும். ரைட். இப்போ எங்களுக்கு வந்திக்கிற ஹராமான சல்லி, எங்கள்கிட்ட சில வட்டி சல்லிகள் இருக்குது, நாங்கள் இதை ஒருத்தருக்கு கொடுத்தா அது எங்களுக்கு சதக்காக்கூடிய நன்மை கிடைக்காது. ரைட். நாங்கள் ஹலாலான சல்லியால், ஹலாலான செல்வத்தால் நாங்கள் கொடுக்கணும். சில நேரம் நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் களவாண்டின சல்லி, எங்களுக்கு முறைகேடாக வந்த சல்லி, அப்போ இதில் எல்லாம் நாங்கள் ஒரு பகுதியை சதக்கா கொடுத்தா, அதில் எல்லாம் அல்ல, ஒரு பகுதியை சதக்கா கொடுத்தா என்ற செல்வம் தூய்மையாகும்ண்டு. அப்படி இல்லை, அது சதக்காவல்ல. அது நீங்கள் கொடுத்தா அது உங்களுக்கு உலகத்தில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். என்னது? ஒருத்தருக்காக வேண்டி செலவழித்த நன்மை கிடைக்கும். விளங்குறா? முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் செலவழித்த மாதிரி. ஆனால் அதுக்கு அல்லா இடத்துல நாங்கள் ஏற்கனவே சொன்னமா இந்த நன்மைகள் எல்லாம் இல்லை. ஹலாலான செல்வத்திலேருந்து நாங்கள் கொடுக்கணும். ஹராமான செல்வத்திலேருந்து எங்களுக்கு சதக்கா கொடுத்ததுக்கு நன்மை கிடைக்காது. மூணாவது, நாங்கள் சதக்கா கொடுத்ததுக்கு பிறகு ஒரு வேலை உண்டு. கொடுக்க கொள்ள இஹ்லாஸோடு கொடுக்கணும், அதுவும் கஷ்டம். அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கு பிறகு என்னது? அல் மன்னு அல் அதா, நாங்கள் அந்த சதக்காவை கொடுத்தாக்களுக்கு எடுத்தாக்களை நாங்கள் நோவினை செய்யப்படாது, செல்லி காட்டப்படாது. அல் மன்னு அல் அதா. ரைட். அப்போ அது எங்களோட சதக்காவுடைய நன்மைகள் எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிடும். எனவே தான் இதுக்கு நாங்கள் என்னது சதக்கா சிர்ரி, சதக்காத்து சிர், ரகசியமாக செய்கிற சதக்கா எங்களுக்கு இதுக்கு உதவி செய்யும் இல்லையா? நான் கொடுத்த சதக்கா யார் பெற்றுக்கொண்டார் என்று தெரியாத மாதிரிக்கு எங்களுக்கு சதக்கா கொடுக்கலாம். எனவே ரகசியமாக அடுத்தாக்களுக்கு விளங்காமல் கொடுக்கலாம். எனவே இந்த விஷயத்தை இருந்து எங்களுக்கு தவிர்த்து கொள்ளலாம். இந்த 3 விடயங்களும் எங்களோட சதக்காக்களை கஷ்டப்பட்டு கொடுக்குற சதக்காக்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய விடயங்கள். எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு, அடிப்படையான ஒரு பண்பு. இந்த பண்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் மக்காவில் அல்லாஹ் தாலா அந்த அரபு சமூகத்தில் உருவாக்கினாங்க, அங்கே இறக்கினார் என்று சொல்லக்கொள்ள நிறைய வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. அரபி சமூகம் ஜாஹிலியா காலத்தில் அவங்கள்ட்ட ஒரு பண்பு, இந்த என்ன பண்பண்டா, செலவழிக்கிறதும் அடுத்த விருந்தினர்களை கவனித்தல் என்ற பண்பு. இந்த பண்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு மறுமை நாள் வரங்காட்டும் லீடர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர், உதிக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. எனவே தான் அந்த சமூகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தாலா உருவாக்கினான் என்று சொல்லி சில வரலாற்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. எனவே இந்த பண்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட அடிப்படையிலிருந்தே இது எந்த நேரமும் இல்லாமலாகாமிக்கணும் என்று கவனமாக இருந்த ஒரு பண்பு. எனவே நாங்களும் எங்களோட ஊரும் எங்களோட குடும்பங்களும் இந்த பண்பை எப்போ நாங்கள் பெறுவோமோ அப்போ நாங்கள் செல்வந்த சமூகமாகிப்போம், செல்வமான குடும்பமாகிப்போம், சந்தோஷமான குடும்பமாகிப்போம், நிம்மதிகள் பிரச்சனைகள் இல்லாத குடும்பமாகிப்போம். எனவே இந்த பண்பை நானும் நீங்களும் எல்லாரும் எங்களோட அடிப்படையான ஒரு பண்பாக நாங்கள் எடுத்து, இதில் செல்லப்பட்ட இந்த விஷயங்களை குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன விஷயங்களை நாங்கள் மனதில் ஆழமாக நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு இந்த பண்பில் நாங்கள் ஈடுபட்டு நிறைய நன்மைகளை சம்பாதிச்சு கொள்வோம் என்று கூறி முடிச்சு கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.